ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் டெல்லி லீக்ஸில் நம்முடன் டெல்லியின் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம் ஸ்ரீகாந்த். டெல்லியில் பரபரப்பாக பேசக்கூடியது டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், நான் மிக மிக முக்கியமான விஷயத்தை இன்று சாணக்கிய நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாக அக்டோபர் 12ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் நடந்த 41 பேர் மரணம் அடைந்த கரூர் விஷயத்தை பற்றி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டாங்க, SIT. அதற்கு முனைவராக தலைமையாக இருப்பதற்கு ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் 2 IG ரேங்க் உள்ள ஆபீசர்ஸ் தமிழ்நாட்டில் கேடர்ல இருக்கவங்க அப்பாயின்ட் பண்ணாங்க. ஒன்று சுமித் சரண், அனதர் சோனால் மிஸ்ரா. இந்த 2 பேருமே தமிழ்நாடு கேடர் IPS ஆபீசர்ஸ். அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழு பணிபுரிய ஆரம்பித்திருக்கிறது. ஒரு டெல்லி லீக்ஸ் 1 என்ன என்று கேட்டால், அந்த குழு நவம்பர் மாதம் 1 தேதி கரூர் வர இருக்கிறது. இரண்டாவது, அந்த குழுவுடைய தலைவர் அஜய் ரஸ்தோகி தமிழக தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். எங்களுக்கு இந்த குழுவிற்கு ஒருங்கிணைப்பதற்காக ஒரு நோடல் ஆபீசர் வேண்டும் என்று. அவர் ஒரு கீ ஃபெசிலிட்டேட்டரா இருப்பார். ஏன்னா எப்பவுமே மத்திய அரசாங்கத்தில் இருந்தோ சுப்ரீம் கோர்ட்ல இருந்தோ தமிழகத்திற்கு 3-4 மாதங்கள் அந்த விசாரணை நடக்கும். ஒருங்கிணைப்பதற்காக தமிழக போலீசார் ஒருவர் வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு இதுவரைக்கும் பதில் இல்லை என்று நீதியரசர் அஜய் ரஸ்தோகி மனக்கவலையுடன் இருக்கிறார். போராத குறைக்கு தமிழக அரசாங்கத்திடம் ஒத்துழைப்பை எதிர்பார்த்தார். காவல் அதிகாரி மீன்ஸ் ஒரு IPS கேடர்ல இருக்கிற ஆபீசரா? IPS ஆபீசர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். காரணம், ஒருங்கிணைப்பதில் இணைவாக இருக்கும். இப்ப டெல்லியிலேருந்து வரவங்க எல்லாம் ரிசீவ் பண்றது, கரூர் காய்ச்சின்னு போறது, சென்னையிலிருந்து வந்தாங்கன்னா அந்த CBI ஆபீசர் கார் கொடுப்பாங்களே, அதெல்லாம் விட்டுருங்க. சில லாஜிஸ்டிக் சப்போர்ட்லாம் இருக்கு. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, டெல்லி லீக் சிறப்பு செய்தி. சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி அவர்கள் தமிழக அரசாங்கத்தின் மீது கோபமாக இருக்கிறார். தமிழக போலீசாரும் சரி, தமிழக தலைமை செயலாளரும் அந்த கீ ஃபெசிலிட்டேட்டர் IPS ஆபீசர் இதுவரைக்கும் நியமிக்கப்படவில்லை. இரண்டாவது, இன்று தமிழகத்தில் சில ஆங்கில பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி இருக்கிறது. CBI அந்த கரூர் FIR-ஐ ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் என்று. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதை CBI இயக்குனர் இன்று காலை அஜய் ரஸ்தோகியிடம் டெல்லியில் விளக்கினார். அதுதான் டெல்லி லீக்ஸ் 2. எப்பவுமே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருந்ததுன்னா, பிஃபோர் CBI ஃபார்ம்ஸ் இஸ் ஓன் FIR, ஏற்கனவே இருக்கிற FIR நாங்க அடாப்ட் பண்ணிப்போம் சொல்லியிருக்காங்க. அதுதான் லீகல் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் கேட்டாரு. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்ட அப்புறம் நீதியரசர் நியமிக்கப்பட்டாச்சு, 2 IPS ஆபீசர்கள் நியமிக்கப்பட்டாச்சு. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 12 நாள் ஆச்சுங்க. இது இருக்கிறோம் அக்டோபர் 12ஆம் தேதி போட்டது. அந்த 41 உயிர்கள் மரணம் அடைந்த பிறகு உடனே பண்ணிருக்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் டிலே பண்றாங்க என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது அவருடைய மனதில், அஜய் ரஸ்தோகி மனதில். கூடிய விரைவில் இந்த சாணக்கியன் தொலைக்காட்சியில் இந்த விவாதம் வந்த பிறகாவது, அஜய் ரஸ்தோகி மனதில் இருப்பதை புரிந்து கொண்ட பிறகாவது, தமிழக அரசாங்கம் குறிப்பாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அண்ட் சீஃப் செக்ரட்டரி துரிதமாக செயல்பட்டு ஒரு நோடல் ஆபீசரை அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் தான் ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த குழுவுடைய விசிட் கரூருக்கு. 3 நாள் வர இருக்கிறார்கள். அங்க போய் பார்க்க போறாங்க. இதுக்கு எவிடன்சஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம்
20 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகு மகாபலிபுரத்தில் அவர் சந்தித்த பிறகு எல்லாம் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஏன் தமிழக அரசாங்கம் டிலே பண்ணுது? அந்த சிபிஐ அரசாங்கம் போட்டதே தமிழக அரசாங்கம் எதுக்குது? எதற்காக? அதனால்தான் அந்த நோடல் ஆபீசர் போடலையா என்ற சந்தேகம் கூட இருக்குது. ஒண்ணு எப்போ நவம்பர் 4ஆம் தேதி இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்ததுன்னா கூட அஜய் ரஸ்தோகியை நியமித்த அதே 2 நீதிபதிகள் அஜய் ரஸ்தோகியினுடைய மனது புண்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், எப்போ இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் கிட்ட எல்லாம் அஜய் ரஸ்தோகி பேச ஆரம்பிச்சிருக்காரோ, டெல்லியில எங்கிட்டையும் தகவல் தெரிந்த பிறகு சில உண்மைகளை எனக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமை நீதிபதி கவாய் அவர்களிடமும் கூறியிருக்க கூடும், எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலன்னு. ஆக மொத்தம் வேண்டுமென்றே தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை காரணமாக 2026 தேர்தலை முன்னிறுத்தி வைத்துக் கொண்டு ஒருவேளை தமிழகம் ஒரு குறிப்பிட்ட நபரை பாதுகாப்பதற்காக டிலே டாக்டிக்ஸ் பண்ணுகிறார்களா என்ற சந்தேகங்கள் கூட வக்கீல்கள் மனதில் வர ஆரம்பித்து விட்டது. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முதல் முறையான போக்கு. அந்த மாதிரி சீனியர் பாலிட்டிஷியன்ஸ் இன்க்ளூடிங் மிஸ்டர் விஜய் அவங்கெல்லாம் சந்தேகப்படுறாங்க, ஏன் டிலே பண்ணுது தமிழக அரசாங்கம்? என்ன தமிழக அரசாங்கம் அஃபிடேவிட் போட்டு டிலே பண்ணுவாங்களா? இன்னும் ஃபர்தரா டிலே பண்ணுவாங்களா? அது 2026 பொது தேர்தல் மட்டும் நீடிச்சுட்டே போட்டோன்னு அது யாரை பாதுகாக்கிறதுக்காக என்றெல்லாம் கேள்வி வருகிறது என்பதை தெரிவிப்படும். 2வதாக, இன்று காலை மிஸ்டர் அஜய் ரஸ்தோகி சிபிஐ டைரக்டரை தன்னுடைய இல்லத்திற்கு கூப்பிட்டு அடுத்த ரோட் மேப் உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கலாம் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் வேணும்னுட்டு இந்த 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நான் சொன்னேன், அந்த மிஸ்ரா மேடம் மிஸ்ராவையும் ஷியாம் சரணையும் பார்த்து பேசியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் டெல்லியில் கரூர் 41 உடல் அதாவது மரணம் அடைந்த பிறகு அது சுறுசுறுப்பாக இருந்தாலும் அஜய் ரஸ்தோகி சுறுசுறுப்பாக இருந்தாலும் முன்னாள் நீதியரசர் ஏன் காலதாமதமாகிறது? அக்டோபர் 12 முதல் அக்டோபர் 30ஆம் தேதி இந்த 18 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுங்களே. எவிடன்சஸ் ஸ்பாயில் ஆகுமா? இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அங்க இருக்கக்கூடிய இப்ப வாங்க, இந்த இந்தி கூட்டணியோட கூட்டுக்குழு ஹேமாலினி தலைமையில அன்னைக்கே வந்துருச்சு. வேணுகோபால் மத்த நாள் வந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சி போச்சு, திருமாவளவன் போனார், எல்லாரும் போயிட்டாங்க. இது விசாரணை பண்ணக்கூடிய குழி ஏன் போல தெரிவிக்கலாம்? இதுதான் கேள்வி. இதை சாணக்கிய நேர்கள் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் இதுதான் டெல்லி லீக்ஸ். ஸ்ரீகாந்த் சார், இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வராது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எது கேட்குறீங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எதை கேட்குறீங்க? உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டும் அந்த குழுவோட தலைவருக்கே ஒருங்கிணைப்பு கொடுக்கலைங்கிறது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக நடக்காது. காரணம் இது அஜய் ரஸ்தோகிக்கு இருக்கக்கூடிய மனத்தாங்கல்கள். இன்னும் டிலே ஆச்சுன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் அது. அதை கொண்டு அவர் கண்டிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் முறையிடுவார். அவர் தொடர்வாரா தொடர மாட்டாரா என்பதெல்லாம் அவரை நச்சுவதற்காக கூட நடத்தக்கூடிய சூழ்ச்சியா என்று கூட சில வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக விஜய்க்காக, தமிழக வெற்றி கழக விஜய்க்காக வாதாடிய வழக்கறிஞர் மனதில் இந்த சந்தேகம் டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது என்பதுதான் டெல்லி லீக்ஸ். இதை ஒரு சிறப்பு செய்தியாக, ஸ்கூப் செய்தியாக தங்களுடைய நேரிடம் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி இதை விவரமாக அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸ்ரீகாந்த், நன்றி. கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.